ஸ்டூவர்ட்ங்கிற இந்த குட்டி எலி பிரஷ் பண்ணிட்டு தூங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. அப்ப தெரியாதனமா அந்த வீட்ல இருக்கிற குட்டி பையன் ஷர்ட்டை கழட்டி அந்த எலி மேல போட்டுறான். போட்டதும் இல்லாம அந்த ஷர்ட்டை மறுபடியும் எடுத்து அழுக்கு துணி எல்லாம் போடுற பாஸ்கெட்ல தூக்கி போட்டுறான். அது தெரியாம அந்த பையனுடைய அம்மாவும் அந்த துணி எடுத்து வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஸ்டூவர்ட்டும் அந்த வாஷிங் மிஷினுடைய டோர் கிட்ட வந்து தட்டி தட்டி ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். ஆனா அது யாரு காதுக்கும் கேட்கவே மாட்டேங்குது. இப்ப மிஷின் வேற சுத்த ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மாவே பார்த்துட்டு பதறி போய் டோரை ஓபன் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அவங்களுடைய பையன் எனக்கு ஒரு தம்பி வேணும்னு கேட்டிருப்பான். அதனால தான் இவங்க ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஸ்டூவர்ட்ங்கிற ஒரு குட்டி எலியை தத்தெடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வீட்டில் வேற ஒரு வெள்ளை கலர் பூனை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது அந்த எலிக்குட்டியை பார்த்த உடனே ஓடி வந்து ஒரே முழுங்கிடுது. அதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் பதறி போய் அதை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எலிக்குட்டி அது கீழேயே துப்புது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய பையனும் அங்க வரான். வந்து அந்த எலிக்குட்டியை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான். அவங்ககிட்ட இதுதான்டா இனிமே உனக்கு தம்பின்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு அந்த எலிக்குட்டியை பிடிக்கவே இல்லை. ஆனா அப்பாவும் அம்மாவும் அந்த குட்டி எலிக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட் எல்லாம் கொடுத்து ராஜா மாதிரி பாத்துக்கிறாங்க.